நம்ம கண்ண கல்யாண விஷயமா இன்னைக்கு ஒருத்தன் கடதாசி எழுதான பாத்தியா ஐயா? பாக்கலீங்களா? இத பாரியா, இந்த ராவ் பகதூர் கே ராமசாமி 25 வருஷமா நூல் வியாபாரம் பண்ணிட்டு வர்றேன். இந்த பய என்கிட்ட பிளாக் மார்க்கெட் பண்ண பாக்குறான். பய கொல்ல தெருவிலேயே ஊசி விற்க பாக்குறான். என்னங்க எழுதிருக்கான்? உன் தொப்பியை எழுதியிருக்கான். வரதட்சணை என்னதான் கொடுப்பானுங்களா? 1000 ரூபாய் கொடுப்பான. 1000 ரூபாய் அயோக்கியா பய. 1000 ரூபாய்க்கு ஒரு அரிச்ச வெடி படிச்ச பய கூட கிடைக்க மாட்டான். வாய் ஐயா, இந்த வருஷம் கண்ணை எம்ஏ பாஸ் பண்ண போறான். இந்நேரம் பட்டணத்துல பாஸ் பண்ணிட்டு பாருங்க. அப்படி சொல்லு. ஏய்யா, எம்ஏ பாஸ் பண்ணவன் மேநாட்டுக்கு போய் பாரிஸ்டரா திரும்பி வர என்ன நேரம் ஆகும்? ஒரு அப்பளம் முறிக்கிற நேரம் ஆகுங்க. நீ முழுங்குறதுலயே இரு. அப்படியாப்பட்ட மாப்பிளைக்கு வரதட்சணை 1000 ரூபாய் கொடுப்பான. 1000 ரூபாய். இந்த ராவ் பகதூர் ராமசாமியை இழிச்சவாய நினைச்சுக்கிட்டு இருக்கான் போல. என்னங்க சந்தேகம்? என்ன சொன்ன? இல்லைங்க, நம்ம சின்னையாவுக்கு வரதட்சணை ஒரு 5000 ரூபாய் இருக்கா? அது அப்பளத்து முதலா முடிய போகுது. நான்சென்ஸ். பாரட்ல கண்ணனுக்கு 10000 ரூபாய் வரதட்சணை ஏன் வாங்கப்படாதுன்னு உண்மை நான் கேட்கிறேன். கேளுங்க. ஒரு சந்தேகம் இல்ல. என்னது? இந்த 10,000 ரொக்கமா, ஜாமீனா அல்லது புரோனோட்டா? வாய், ரொக்கம் 10,000 ஐயா. முட்டாத்தனமா உடறாத. எதுக்கும் இது வேணும்னு. வீட்டுல இருந்து 2 பொண்ணுங்க வந்திருக்காங்க. அம்மாவை பாக்கணுமா? இந்த அம்மாவில ஆட்டுக்குட்டியும் இல்ல. போச்சல வெளியில வர சொல்லு. ஓ, நம்ம திகம்பர் வீட்டுல இருந்தா வர சொல்லு, வர சொல்லு. ஏஞ்சிச்சு? ஆமா, கூட ராமா ராணி, இந்த பொண்ணு யாரு? உஷா தேவி. ஓ, உஷா தேவி. அப்போ அருணன் உனக்கு ஒரு அண்ணா இருக்கணுமே? அது புராணத்துல. புராணத்துல என்ன? என் கூட பிறந்தவரே ஒருத்தர் இருக்காரு. நீங்க சீக்கிரத்திலே பார்க்கலாம். பேச்சு பிரமாதமா இருக்கு. எங்க பெரியப்பா பொண்ணு ஊர்ல இருந்து வந்திருக்கா. அப்படியா? சந்திர
சந்தன் தங்கையா நீ? சந்தன் சாதாரணமா பேசுறீங்க. டாக்டர் சந்தன் அடுத்த வருஷம் MBBS. அது என்னங்க குழந்தை பிம் 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 பிம். யோ 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 நீ சும்மா இருக்கியா? ஏங்க இதுல எல்லாம் சம்பந்தப்படுறீங்க? சரிங்க. டாக்டர் சந்தன் அவர் உங்களுக்கு தெரியுமாப்பா? தெரியும் தெரியும். ஏன் தெரியாது? சர்க்காரு கொடுக்கிற உபகார சம்பளத்துல டாக்டர் வேலைக்கு படிக்கிறான்னு கேள்வி. ஆனா பையன் ரொம்ப புத்தாரி. என்ன மெதுவா சொல்றீங்க? எங்க அண்ணாவை போல புத்திசாலி உலகத்திலே கிடையாது. இந்த குட்டிக்கு அவங்க அண்ணா மேல எவ்வளவு பிரியம் பாத்தீங்களாப்பா? எனக்கு மட்டும் என்ன, நீங்க கூட அவர் நேர்ல பார்த்தா அப்படித்தான் பிரியப்படுவீங்க இல்ல ராணி? ஆமாக்கா, உங்க அண்ணா கூட அவர் ரொம்ப சிநேகிதமா. ஆமாக்கா. சஞ்சய் சந்தியா நீலா அத வாங்கி பாரு. Pass Delhi, first class first. Coming tomorrow mail, Kannan Madras. ஏ கணக்க பிள்ளை ஐயா எழுதியா அந்த ஆசாமிக்கு? எப்படி எழுதுற? நான் சொல்றத கேளு. பையன் MA பாஸ் ஆயிட்டான், ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்ட். அதனால 15,000க்கு சிங்கிள் பை குறைஞ்சா கூட நடக்கான்னு சொல்லி உடனே ஒரு தந்தி கொடு. சரிங்க. ஏதானி நீ வந்த காரியம் என்ன? எங்க கமலா அக்காவை பார்க்க யாரோ மாப்பிள்ள வராராம். ஒரு பழைய ரவி ரவிக்கும். அட இதுதான் பிரமாதம். நானே வந்து உங்க அக்காவுக்கு அலங்காரம் பண்ணி விடுறேன். சரிக்கா. ஏன்பா ஏன் அனாவசியமா சிரமப்படுறீங்க? நம்ம அண்ணாவுக்கு கமலாவே கல்யாணம் பண்ணிட்டா. கமலாவா? எந்த கமலா? எங்க அக்கா கமலா. எங்க அக்கா கமலா? ஓஹோ, திகம்பர மகளா? உங்க அக்கா கமலாவுக்கு உங்க அப்பா மகாஜன 15,000 ரூபாய் கொடுப்பாரா? 15,000? அம்மாடி, இன்னும் எங்க புள்ள தெருவுலையா நடக்குது? ஏப்பா பணம் தானே பெருசு. கமலா நல்ல குணசாலிப்பா. நீலா நீ சும்மா இரு. உனக்கு ஒண்ணும் தெரியாது. கல்யாணம் பண்ணா இப்ப சில பேர் பண்றாங்களே வரட்டுத்தனமா வாழ்க்கை ஒப்பந்தம், அத மாதிரி வெறும் மாலை மாத்திர வேலைன்னு பாத்தியா? இது கன்னியாதானம். இதுக்கு வரதட்சணை அவசியம் தேவை. நீ சும்மா இரு. இப்படி வரதட்சணை கொடுத்து கொடுத்து எத்தனை குடும்பங்கள் ஏழை ஆயிட்டாங்க தெரியுமா? அதே போல வரதட்சணை வாங்கி வாங்கி எத்தனை குடும்பம் பணக்காரர் ஆயிட்டாங்க அது தெரியுமா? இந்த பாரம்மா, வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்ணக்கூடாதுன்னு சாஸ்திரம் சொல்லுது. அதை மீறலாமோ? அது மகா பாவமாச்சு. அப்படி சொல்லியா? எதுக்கும் இது வேணும். அப்பா, உங்களுக்கு நான் ஒரு பொண்ணு இருக்கேன், ஞாபகம் இருக்கட்டும். நீதான் கல்யாணமே வேணாம் நெட்டிய. அந்த தைரியத்துல தான் இப்படி பேசுறீங்களா? ஆமா. ஐயா, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும். அப்படி உனக்கு என்னதான் ஆத்திரம் வந்தது? எங்க பிள்ளை ஐயா, ஈஸ்வரன் எனக்கு 8 பொண்களை கொடுத்து 5க்கு மேல அரசன் ஆண்டின்னு உங்களுக்கே தெரியும். எப்படியோ 6 பொண்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. கையில மடியில இருந்த பணங்காசெல்லாம் அதுலயே செலவழிச்சு போய் கடனாளியாவும் ஆயிடுச்சு. இன்னும் 2 பொண்கள் பாக்கி. அதுல கடைசி பொண்ணு ராணியை பத்தி இப்ப கவலை இல்லை. இப்ப கமலாவுக்கு தான் சீக்கிரம் கல்யாணம் ஆகும். வரதட்சணை என்னையா கொடுப்ப? வரதட்சணையா? ஏதோ 4 பையங்களுக்கு டியூஷன் சொல்லி கொடுத்து அதுல வர தட்சணையை கொண்டு வயிறை வளர்த்து வர்றேன். நான் வரதட்சணைக்கு எங்க போறது? எங்க கண்ணனுக்கு 1000 கொடுக்கறதுக்கு ஆள் கியூ வரிசையில நிக்குது ஐயா. ஏன்னா பையன் அழகா இருக்கான், சாதுவா இருக்கான், MA ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல ஃபர்ஸ்டா பாஸ் பண்ணிருக்கான். நாளைக்கு மெயில்ல இங்க வர போற ஐயா. கண்ணன் பாஸ் ஆயிட்டானா? என்னையா நான் பாஸ் ஆயிட்டான்னு சொல்றேன், நம்ம மூஞ்சி ஃபீஸ் ஆயிடுச்சு. எங்க பிள்ளை ஏன் பொய் சொல்லணும்? தரித்திரமே மனுஷனுடைய பண்பை கெடுத்து. கண்ணன் ஃபெயிலா இருந்தா நான் சந்தோஷப்பட்டிருப்பேன். எப்படி ஐயா? ஃபெயிலான பையனுக்கு கிராக்கி குறையும். அப்போ எனக்கு ஒரு சான்ஸ் கிடைக்கலாம். இப்போ இந்த அல்ப ஆசைக்கும் இடமில்லை. அது போகட்டும். எங்க பிள்ளை உனக்கு தெரிஞ்ச வரம் ஏதாவது இருந்தா சொல்லுங்களேன், ரொம்ப புண்ணியமா இருக்கும். ஓ சொல்றேன், சொன்னா என்னையா தருவீரு? உனக்கு நான் என்னத்தை தர்றது? என்கிட்ட இருக்கிற ஆஸ்தி ஒன்னே ஒண்ணுதான். என்னையா அது? தரித்திரம். அட போய்யா, அதே எனக்கு அதை நீரே வச்சுக்கோ. ஆமா, உங்க பொண்ணுக்கு என்னையா வயசாகுது? 16 வயசுன்னு 3 வருஷமா சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
அப்போ இப்ப 19 வயசு ஆச்சு. அப்படியே அப்பா, இந்த 19 வயசுக்குள்ள என் பொண்டாட்டி 3 பிள்ளைய பத்தி செத்தும் கூட போயிட்டால. ஒரு யோஜனை, ஒரு பெரிய இடத்து மாப்பிளை வரதட்சணை இல்லாமலே ஏற்பாடு பண்ணலாம். வேணும்னா 2 செலவுமே போட்டுக்க சொல்றேன் அவரை. ஆஹா, ரெண்டு பிள்ளை, இந்த உதவிக்கு உமக்கு என்ன கைமாறு செய்ய போறேன்? மாப்பிள்ளை யாரோ? வேற யாரும் இல்ல, நம்ம மேல தெரு விருதாஜன் இருக்காரு. ஆமா, அவருக்கு 5ஆம் தாரமா ஒரு கல்யாணம் செஞ்சுக்கணும்னு ஆசைப்படுறாரு. ஒரு சின்ன பொண்ணா தேடிக்கிட்டு திரியிறாரு. அவருக்கு 80 வயசுக்கு மேல இருக்குமே. இருக்கட்டுமே, வரதட்சணை கொடுக்க முடியாத போது வயசா பார்த்தா முடியுமா ஐயா? அட, ஏதாவது ஒரு தியாகம் பண்ணித்தானே ஆகணும். 80 வயசு கிழவருக்கு நான் என் பெண்ணை தியாகம் செய்வதா? விவாகமான மறுதினமே கைம்பெண் கோலத்தில் அவளை நான் என் கண்களால் பார்க்கணுமா? எங்க சின்னையா இன்னைக்கே வந்துட்டாரா? இங்க சந்தர் கூட வரானே. சந்தர், சித்தப்பா, சந்தர். வணக்கம் மாமா. மகாராஜனா இருக்கண்ணா. சின்னையா, நாளைக்கு வர்றதாக தந்தி கொடுத்துட்டு இன்னைக்கே வந்துட்டீங்களே. என்ன செய்யறது, இந்த சந்தர் தான் பிடிச்சி எடுத்துட்டு வந்துட்டான். அடே, இந்த சர்க்கார் உபகார சம்பளத்துல படிக்கிறவர் இவருதானா? எங்க அண்ணன் மகன் டாக்டர் சந்தர். வணக்கங்க. மங்களம் உண்டாகட்டும். இந்த ஆளு யாரு சித்தப்பா? இவர் தான் இந்த ராவ் பகதூருக்கு உக்ரான பகதூரோ? அது மட்டும் இல்லைங்க, அடுப்பங்கிற பகதூர் கூட அடியேன் தான். எங்க வீட்டு கணக்கர். ஆமா, ஸ்டேஷன்ல இருந்து நடந்தா வந்தீங்க, ஒரு வண்டி வச்சுக்கிட்டு வரப்படாது? நான் தாயா வேணான்னு. அட, ஒரு போட்டராவது வச்சுக்கப்படாது? அதுவும் நான் தாயா வேணான்னு. ஏன்னா அவங்க அப்பா இருக்கார புது ராவ் பகதூர், அவர் அந்த காலத்துல சுங்குடி புடவைய தலையில சுமந்துகிட்டு தெரு தெருவா நடந்து வித்து தானே சுட்டு சேர்த்தாரு. அந்த பழக்கம் பையனுக்கு வர வேணாம். ஆகினாலதான் அவனை நடத்தியே கூட்டிட்டு வந்தேன். எப்படி நம்ம ஐடியா? சின்னையா, இவர் என்ன அப்படி பேசிக்கிட்டே இருக்காரு? ஏயா கொத்துற? அவன் எப்போ அப்படித்தான். சரி, எல்லாரும் வாங்க, நம்ம வீட்டுக்கு போய் கொஞ்சம் காபி சாப்பிடலாம். உங்க வீட்டுல காபி கூட இருக்கா? கணக்கா? ஐயா, என்ன துமுரு உனக்கு? கொஞ்சம் கணக்காவே பேசு. நாங்க ஏழையா இருந்தாலும் எங்க வீட்டுல இருக்க கஞ்சியோ கூழோ பிரத்தியாருக்கு மனப்பூர்வமா சந்தோஷமா கொடுப்போம். நீயும் உங்க எஜமானம் இருக்கீங்களே, அட எங்க அப்பா விக்கினவாய்க்கு தண்ணி கொடுக்க மாட்டீங்களே. சந்தர், இப்படி எல்லாம் பேசப்படாது. சும்மா இருக்கு சித்தப்பா. மரியாதை தெரியாதவங்களுக்கு மரியாதை கத்துக் கொடுக்கணும். நான் வரேன் சந்தர், நேரமாச்சு. அப்பா கோச்சுக்குவார். போடா பாப்பா, போயிட்டு நாளைக்கு எங்க வீட்டு பக்கம் வா. நான் எழுதின வசந்தகான புத்தகத்தை கொடுக்குறேன், படிச்சுட்டு அபிப்பிராயம் சொல்லு. எல்லா பத்திரிகைக்கும் கொடுக்க போறேன். ஓகே, வாங்க சித்தப்பா. ஐயா, அப்ப நான் சொன்ன விஷயம், இன்னைக்கு ஒரு மாப்பிள்ளை வராரு, அது உண்டு இல்லைங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அப்புறம் உங்களுக்கு சொல்றேன். யாருக்கு சித்தப்பா மாப்பிள்ளை? நம்ம கமலாவுக்கு. நம்ம கமலாவுக்கா? ஆமா. எல்லாம் கணக்க ஏற்பாடா? மாப்பிள்ளை யாரு? நம்ம மேல திரு விருத்தாச்சலம் இருக்காரு, அவரோட பேரனா? அவன் பொல்லாத போக்கிரி பயலாச்சே. அதனாலதானே ஒரு தாத்தாவுக்கு முடிச்சிருக்கேன். யாராவ? தாத்தாவுக்கு முடிச்சிருக்கேன். தாத்தாவுக்கா? அந்த ஆளுக்கு வயசு 80க்கு மேல இருக்குமே. ஆனா இருந்தாங்க, நல்ல எக்ஸசைஸ் பாடி, குங்குமம் மாதிரி இருக்காருங்க. என்னையா அது? மருந்துக்கு கூட ஒரு பல்ல பார்க்க முடியாது. எதுக்குங்க? பிறந்த காலம் அப்படியே தாண்டவம் ஆடுது. அப்படிங்களா? ஏன் சார், கணக்கு சார், இந்த கல்யாண பிசினஸ்ல உங்களுக்கு ஏதாவது கமிஷன் கமிஷன் உண்டா? ஆசீர்வாதத்தோட சரி. அடக்கை மூஞ்சி மோர கட்டையும் பாரு. 80 வயசு கிழவனுக்கு கொண்டுட்டு போய் ஒரு பச்சைகளிய பலி கொடுக்கறதாவது. சித்தப்பா, இந்த கல்யாணம் நடக்கிறத விட கமலாவுக்கு நம்ம கையாலேயே விஷத்தை கொடுத்து கிணத்துல தூக்கி போட்டுடலாம். கல்யாணம் ஒண்ணு வேணாம், எல்லாம் நான் பாத்துக்கிறேன். வாங்க போகலாம். ஏ கணக்கா, உன்னை நான் மறுபடியும் மீட் பண்றேன். வரேன்டா. டே இந்த பசங்க பட்டணத்துல போய் போன எழுத்து கத்துக்கிட்டு என்ன பேச்சு பேசுறானுங்க? உங்களை இங்க இங்க என்னையா காட்டுத்தனமா கத்துற? இல்ல, தூக்குதெல்லாம் தூக்கு. மதுரை பெண்மணியின் பரிதாப மரணம், ராதாவின் தற்கொலை, மகளுக்கு வரன் கிடைக்காமல் தந்தைப்படும் துயரத்தை கண்டு மனமுடைந்து உடம்பில் பெட்ரோலை ஊற்றி நெருப்பு வைத்துக் கொண்ட பேதையின் கதை. அடியா பாக்கியம், உன் கதை என் கதை போல்தான் இருக்கிறது. எனக்கும் இன்னும் வரன் கிடைக்கவில்லை.
வரதட்சணை கொடுக்க முடியாமல் என் தந்தை படும் துயரத்தை கண்டு நானும் தான் மனமுடைந்து தத்தளிக்கிறேன். நம் துக்கங்களுக்கெல்லாம் தக்க பரிகாரம் தற்கொலைதான் என்று நீ வழிகாட்டிவிட்டாய். எனக்கு யோசனை ஏற்கனவே தோன்றவில்லை. நான் யாருக்காக உயிர் வாழ வேண்டும்? என்ன கமலா, இன்னும் தள்ள கூட வாரிக்கலையா? நாடகம் எத்தனை மணிக்கு ஆரம்பம்? ஹீரோ வந்தவுடன் ஆரம்பிக்க வேண்டியதுதான். அந்த கன்றாவை நீ பார்த்ததில்லை. பார்க்கலாம்னு நேற்று ரொம்ப நேரம் காத்திருந்தேன். ஆனா உன் ஹீரோ தான் வரல. இன்னைக்காவது வருவாரா? யார் கண்டா? எத்தனையோ நாளைக்கு இப்படித்தான் நடக்குது. நான் கொலுபொம்மை மாதிரி அலங்காரம் பண்ணி உட்கார வேண்டியது. அப்புறம் வசூலாகாத நாடகக்காரன் போல வேஷத்தை கழிக்க வேண்டியது. சரிதான். இதுவரையிலும் எத்தனை பேர் வந்திருப்பாங்க? சுமார் ஒரு 10-15 இருக்குமா? 10-15? இன்னைக்கு வரப்போறவரு 99வது ஆசாமி. அப்பா, 99. இன்னும் ஒருத்தர் வந்துட்டா துரியோதனம் கூட்டமே படையெடுத்து வந்ததாக அர்த்தம் இல்லையா? என்னமோமா உனக்கு பரிகாசமா இருக்கு. பார்வதி, பார்வதி, அவர் வந்துட்டார். கமலாவை சீக்கிரம் ரெடி பண்ணி வாங்க. மிஸ்டர் பசு வாங்க. என்னம்மா இன்னும் ட்ரெஸ் பண்ணலையா? ஏமாமி வந்திருக்கிறது பசுவா மாடா? நீ என்னம்மா, வந்த மாப்பிள்ளை பேரு பசுபதி. டாக்டர். என்ன டாக்டர்? பைத்தியக்கார டாக்டர். ஏன் வேற நல்ல டாக்டர் யாரும் கிடைக்கலையா? பைத்தியக்கார ஆஸ்பத்திரியில உன் பேர் என்ன? அங்க கேளுங்க. சாரி, வாட்ஸ் யுவர் நேம் ப்ளீஸ்? கமலா. கமலா, இது காம்பினேஷன். என்னங்க? இது கமலா, இது ஆரஞ்சு. ஆமா, ஆரஞ்சு 30. எஸ், 40. வாட்ஸ் யுவர் ஃபாதர்ஸ் நேம் ப்ளீஸ்? உங்க தகப்பனார் பேர் என்ன? திகம்பர். கூட பிறந்தவங்க எத்தனை பேர்? ஏன் சார், இதுக்கு முந்தி நீங்க ரேஷன் ஆபீஸ்ல வேலை செஞ்சீங்களோ? பதில், என் கூட பிறந்தவங்க 7 பெண்கள். நல்ல தங்க பரம்பரை போல இருக்கு. உன் தகப்பனார் தெரியும். என்ன இருந்தாலும் என் கேள்வியெல்லாம் நான் கேட்டாலும் பாருங்க. That's my business. உங்க கேள்வியை கொண்டு போய் உடப்புல போடுங்க. சரி, செய்யறேன். உங்க பேர் என்ன? அது தேவையில்லை. மிஸ் தேவையில்லை. சமன் இல்லாம நீங்க ஆஜராறீங்க. ஜாக்கிரதை. உனக்கு படிக்க தெரியுமோ? தெரியும். வெரி குட். போய் ஒரு புத்தகம் கொண்டு வா. அப்படி இல்ல, இப்படி போ. சாரி. உங்க டாக்டர் நொண்டு இல்ல சார்? புதுசா கண்டுபிடிச்சார். ரகுவம்சம், இது நமக்கு புரியாத அம்சம். வில்லியம் ஷேக்ஸ்பியர், இதை பார்த்தாலே நமக்கு சியர். மழை படுக்கிறான் வந்து உடம்புறம் போல இருக்கே. இதெல்லாம் நீ படிக்கிறியா? ஆமா. சரி சரி, கூடிய சீக்கிரம் நம்ம ஆஸ்பத்திரிக்கு வந்துடுவேன். இப்ப இந்த ஊசியில இந்த நூலை பரவாயில்ல, பார்வை நல்லா தான் இருக்கு. வந்துட்டீங்களா? கொஞ்சம் கலாட்டா பண்ணாம இருங்க.
இவங்க 2 பேரும் உங்க குழந்தைகளா? இல்ல, என் பேர குழந்தைங்க. அது எப்படி? ஏன் அவங்களே ஏதாவது செக் பண்ணுமா? உனக்கு சமைக்க தெரியுமா? நீ சும்மா இருக்க. நான் ஒன்ன கேட்டேன், உனக்கு மின்னல் சாதம் பண்ண தெரியுமா? மின்னல் சாதமா? தயிர் சாதம், புளி சாதம், தேங்காய் சாதம், இப்படி எத்தனை சாப்பிட்டுருக்கோம். மின்னல் சாதமாமே இந்த பைத்தியம் இப்படி கேட்குது. இதனடா இது, இந்த பாட்டியை விட பேச்சின்னா அதிகம் ஆயாடுறா. அம்மா லவுட் ஸ்பீக்கர், நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா? அது உனக்கு தெரியாதா? மின்னல் சாதம்னா ஆபீஸ்க்கு போற புருஷனுக்கு சொன்ன சமையல மின்னல் வேகத்துல பண்ணி போடுறதுக்கு தான் மின்னல் சாதம் பேர். ஓஹோ, புரிஞ்சுது. எங்க அக்காவுக்கு எலக்ட்ரிக் சாம்பார், இடி பச்சடி, அர்ஜென்ட் பூட்டி, இனிஷியேட் ரசம் எல்லாம் பண்ண தெரியுமே. உனக்கு நாட்டியம் ஆட தெரியுமோ? ஓ தெரியல. கதகளி, மணிப்புரி, பரதம், ஜாவா, பாலி, ஹவாய், ஹூலா டான்ஸ் ஆடுவியோ? நல்ல வேலை. கைத்து மேல கர்ணம் போடுவியா, ஆகாயத்தில் அந்தர் அடிப்பியான்னு கேட்காம விட்டீங்களே. நான் சர்க்கஸுக்கு ஆள் தேடுறேன்னா நான்சென்ஸ். இங்க யார் மணமகள் எனக்கு தெரியலையே. நீங்க அதை முதல்ல நிச்சயப்படுத்திக்கிட்டு எனக்கு அப்புறம் சொல்லி அனுப்புங்க. நான் உட்காருங்க. நீலா, கொஞ்சம் சும்மா இருமா. சார், அவளுக்கு தெரிஞ்சு தாகட்டும். என்னச்சு கமலா? நீலா, உனக்கே சொந்தம் உறுதி கண்ணாயந்தலும் உள்ள காதலும் உனக்கே சொந்தம் உறுதி இன்னொரு நாளும் மறவே இன்னொரு நாளும் மறவே கைவிட மாட்டேன் என்றே வாக்கு தந்தாய், கைவிட மாட்டேன் என்றே வாக்கு தந்தாய். கப்பட்டமோ எந்தலும் உள்ள காதலும் உனக்கே சொந்தம் உறுதி. மொழியிலும் அழகிலும் உன்னகையாலும் மயக்கி சின்ன வயதில் என்னை மொழியிலும் அழகிலும் உன்னகையாலும் மயக்கி பின்னலை பற்றி இழுத்து கண்களை பற்றி வெரி குட். சார், அதுதான் சொன்னேனே சார், சூப்பர் ஃபைன். அப்போ கல்யாணத்துக்கு நாள் பார்க்கலாமே? ஓ, வேக பார்க்கலாம். ஒரே ஒரு விஷயம். என்ன? உங்க ஃபேமிலியில உங்க அப்பா, அம்மா, சித்தப்பா, பெரியப்பா, சின்னம்மா, பெரியம்மா, அத்தை, மாமா, தாத்தா, பாட்டி இவ யாருக்காவது ஜலதோஷம் பிடிச்சதுண்டா? இந்த இன்ஃபர்மேஷன் எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சாகணும். அதை தவிர இவாள்லாம் எந்தெந்த வியாதியால எந்த வருஷம் மாசம் தேதியில இறந்தாங்கிற ஒரு லிஸ்ட் வரும். அதே போல உங்க ஒய்ஃப் சைட்லயும் தேதி வாரியா வியாதி வாரியா ஒரு லிஸ்ட் தயார் பண்ணி கொடுங்க. சித்தப்பா, ஒரு இன்சூரன்ஸ் பணம் வாங்கி புல்ல பண்ணி அனுப்பிச்சிடுங்க. இன்னொரு ஸ்மால் மேட்டர். என்ன? உங்களால அதிகபட்சம் வரதட்சணை எவ்வளவு கொடுக்க முடியுங்கிறத ஒரு காகிதத்துல எழுதி அனுப்புங்க. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சார். அதை நீங்க எழுதி அனுப்புங்க. அதை பார்த்துட்டு நான் என் முடிவை தெரிவிக்கிறேன். சார், இது யார் சார்? என் அண்ணா மகன் டாக்டர் சந்தர். இவரு ஒரு டாக்டரா? இவர் யார் சித்தப்பா? டாக்டர் பசுபதி, வைத்தியம் பார்த்தாலே தெரியுது.
தேங்க்யூ. நம்ம கமலாவை பார்க்க வந்திருக்கேன். ஏன் கமலாவுக்கு என்ன நல்லா தானே இருந்தா? கல்யாண விஷயமாப்பா. கல்யாண விஷயமாவா? யார் இவரு? வணக்கம் வணக்கம். நான் நல்லா தான் இருக்கேன். உங்க தயவு ஒண்ணும் இப்ப எனக்கு தேவையில்லை. இல்ல. ஓ, கண்ணனுடைய தங்கையா நீங்க? என்ன சித்தப்பா ஊமையா? ஏமா பேசாம இருக்க? ஓ, அந்த பைத்தியத்துக்காக நான் அப்படி சொன்னேன். இப்பதான் போயிட்டேன். இனிமே நீ இஷ்டம் போல பேசலாம். வணக்கம். வணக்கம். கண்ணன் உங்களை பத்தி என்கிட்ட அடிக்கடி சொல்லிக்கிட்டு இருப்பான். உங்களை பத்தி உஷா கூட அடிக்கடி சொல்லுவேன். ஐசி, நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னால வராம போயிட்டேன். வந்திருந்தா ரொம்ப வேடிக்கையா இருந்திருக்கும். பாவம், கமலாவை அந்த பைத்தியம் படுத்தின பாடு. நான் அவ்வளவையும் பொறுத்துக்கிட்டு இருந்தேன். காரணம், வரதட்சணை காக்க மாட்டான்னு நினைச்சேன். கடைசியில ஏமாத்திட்டானே. நான் கூட கல்யாணமே வேண்டான்னு தான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். ஆனா இந்த பைத்தியத்துக்கு புத்தி கற்பிக்க அந்த வார்த்தையை மாத்திக்கணும் போல இருக்கு. பலே. மாமா, நான் வரட்டுமா? நல்லது. உஷா, இங்க வா. நீ கூட போய் இத கண்ணன் கிட்ட கொடுத்துட்டு வா. அவளுக்கே சமம், நானே கொடுத்துட்டேன். தேங்க்யூ. என்னங்க அப்புறம் கமலா விஷயம்? அந்த 80 வயசு கடவுரை விட்டா வேற வழியே இல்லை. அந்த 80 வயசு கடவுரை விட்டா வேற வழியே இல்லை. அந்த 80 வயசு கடவுரை விட்டா வேற வழியே இல்லை. அந்த 80 வயசு கடவுரை விட்டா வேற வழியே இல்லை.